compasses with others, but Islam compasses with a true word. To prove this, let's welcome our grade 7 and 8 performers on stage. எங்களை நீங்கள் உலகத்தோடு ஒப்பிடலாம், ஆனால் எங்களை உருவாக்கியது உலகமில்லை, இறைவன் என நாடக வடிவில் நடித்து காட்ட வந்துள்ளார்கள் எமது 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். வணங்கு இறையுண்டு, வழிகாட்ட மறையுண்டு, வாழ்ந்து காட்ட உலகம் உண்டு, உன் வாழ்வை அமைத்துக்கொள் என் வழி கண்டு என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் இங்கு கூடி வந்துள்ள ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாடகத்தின் தலைப்பு இன்றைய உலகில் ஒரு முஸ்லிமின் அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 1, விளையாட்டு மைதானம். நண்பர்கள் உரையாடல். நண்பர்களாக அகமது, இம்ரான், ஏ அகமது, என்ன ஒன்று வெளியிலேயே பார்க்க முடியாது, என்ன புதுசாக வெளியில் வந்திருக்க? உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம் தான் ஜாக்கிங் போயிட்டுருக்கேன், இப்போல்லாம் அதான் ட்ரெண்டு. அடுத்தானே பார்த்த, சரி போ போ. ஏய் இம்ரான், இப்போ உள்ள மனுஷங்களுக்கெல்லாம் 2 கை நிறையா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லு பார்ப்போம். என்ன, ஒன்று சாப்பிட்றதுக்காக இருக்கும், இன்னொன்று தூங்குறதுக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ உள்ளவங்கள எப்படி தெரியுமா, ஒன்று ஃபோன் பார்க்குறதுக்கு, இன்னொன்று ட்ரெண்டுக்காக. ஆமாப்பா சமிக்கு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். காலையில் மனுஷங்க எந்திரிச்சோன்னே பல்ல தேய்க்கிறாங்களாம் தெரியாது, ஆனால் ஃபோனை மட்டும் நல்லா தேய்க்கிறாங்கப்பா. ஆமாம் ஆமாம், இப்போ உள்ள மனுஷங்கள்லாம் 5 பக்கம் தொழுவே கூட ஒழுங்காக தொழுவ மாட்டேங்கிறாங்க. அம்மா அகமத், என்ன நீ இன்னும் தொப்பி தொழுகண்டுட்டு ட்ரெண்டுக்கு வாப்பா. இப்போல்லாம் ஃபில்டர் தான் நமக்கு அடையாளமாகவே இருக்குது. எனக்கும் உங்கள் மாதிரி நியூ ட்ரெண்டாக இருக்குன்னு தான் ஆசை. நான் ட்ரெண்டு பார்க்க போனேன்னா இஸ்லாத்தை மறந்தா மாதிரி ஆகிடும்ல. இஸ்லாமா? அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏ ஃபில்டர் போட்டால் நம்ம ஃபேஸ் தான் மாறும், ஆனால் நம்ம இஸ்லாமோட நம்பிக்கை போச்சு, வாழ்க்கையே போயிடும். அதை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, கோவப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நீ முஸ்லீமாக இருப்பது உன் பெயரால் இல்லை, உன் ஈமானால் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எளிமையானது என்று கூறினார்கள். காட்சி 2, மதர்சா வகுப்பறை. ஆசிரியராக ஆகிஃபா, மாணவர்களாக அஃப்ரீன், இஸ்ரா, ஃபஹிமா, ரிஃப்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் மேம். மேம், நம்ம இன்னைக்கு என்ன மேம் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்லி தரலாம் தான் வந்திருக்கேன். முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ்லாம்னா என்ன? எனக்கு தெரியும் மேம், தொழுகிறது ஓதுறது தானே மேம். அவ்வளோதானா? ஆமாம் மேம். இல்லை, தப்பு. சரி, ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? நான் சொல்றேன். ரிஃப்கா, நீ சொல்லு. மேம், ஆதார் கார்டு தானே மேம். தப்பு. அஃப்ரின், நீ சொல்லு. ஆமாம், ஆதார் கார்டா, இன்ஸ்டா ஐடி தானே மேம். இதுக்கு ரிஃப்கா சொன்னதே தேவலாம். இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணி வாழ்க்கையில் லாக் அவுட் ஆகிடாதா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி மேம். நான் சொல்கிறேன் மேம். சொல்லு இஸ்ரா. தொலைதான் இஸ்லாத்தில் அடையாளம் மேம். மாஷா அல்லாஹ், உனக்காச்சும் தெரிஞ்சிருக்கு. இஸ்லாமை பற்றி கேட்டேன், யாருக்கும் ஒன்றும் தெரியலை. இஸ்லாமோட அடையாளம் என்னன்னு கேட்டேன், அதுக்கு இன்ஸ்டாகிராமுங்கிறீங்க, ஆதார் கார்டுங்கிறீங்க, விட்டா ஓட்டர் ஐடி, பேன் கார்டுமிங்க போலியே. உலகத்தை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இஸ்லாமை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளோட நல்ல நடத்தை தான் ஒரு முஸ்லீமின் உண்மையான அடையாளம். மேம், நல்ல நடத்தைன்னா என்ன மேம்? இப்படி நல்லா நடக்கணுமா? அல்லாஹ் தான் உங்களெலாம் பாதுகாக்கணும். நல்ல நடத்தைனா ஒரு முஃமினை சந்தித்தா சலாம் சொல்கிறது, பசின்னு உணவு தேடி வரவங்களுக்கு உணவு கொடுக்கறது, நறுகுணத்தோடு இருக்கிறது, இதுதான் நல்ல நடத்தை. மேம், ஒரு மூமின் இன்னொரு மூமின் பார்த்து சலாம் சொல்கிறது சரி, பசின்ட்டு உணவு தேடி வரவங்களுக்கு உணவு கொடுக்கறது சரி. நறுகுணம்னா என்ன மேம்? நறுகுணம்னா என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? மேம், எனக்கு தெரியும் மேம். சொல்லு ஃபஹிமா. நம் நாவினாலும் நம் கைகளாலும் யாரையும் புண்படுத்தாமல் இருப்பதுதான் நற்குணம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், இன்னக்கல் ஆலா ஹுல்கின் அலீம். அத்தியாயம் 68 வசனம் 4. நிச்சயமாக நீர் மிக சிறந்த நற்குணத்தின் மேல் இருக்கிறாய். அதாவது இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அல்லாஹ் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்கிறான். அவங்களோட நடத்தை, பேச்சு, நேர்மை, இரக்கம், மன்னிப்பு, இதெல்லாம் நற்குணத்தின் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் நடத்துறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம்.
இப்போ புரியுது மேம். நீங்கள் சொன்ன 3 விஷயத்தையும் இன்ஷால்லாம் நாங்கள் கடைப்பிடிப்போம் மேம். ஒரு மூமினை பார்த்தா அவங்களுக்கு சலாம் சொல்லணும், பசின்னு உணவு தேடி வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும் மேம். சரி, இன்ஷால்லா இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். வலைக்கும் சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் தன் நடத்தையில் சிறந்தவர் என்று கூறினார்கள். ஒரு நல்ல முஸ்லிம் உலகில் அமைதியை பரப்ப வேண்டும், பசித்தவருக்கு உணவு அளிக்க வேண்டும், அன்பை பேணிக்கொள்ள வேண்டும். காட்சி 3 விளையாட்டு மைதானம். நண்பர்கள் உரையாடல். நண்பர்களாக அகமது, இயாஸ், அஸ்தப், ஜஃப்ரான், மியாஸ், அஜ்மி. அஸ்தப் வாங்க சொல்லிட்டாங்க, வா தொழுவ போலாம். அந்த வந்துட்டேன். அஸ்தப் எங்க ஓடுற? தொழுவிக்கு போறேன், நீ தான் வரியா? இதுவரை இந்த கேம் ஓவரா? நானே வரேன். இந்த கேம் ஓவர் ஆனால் கூட உன்னால் ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் உன் லைஃப் ஓவர் ஆச்சுன்னா உன்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒழுங்கா தொழுவா. தொழுவெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஆமாம் முக்கியம்தான். நான்லாம் தொழுவலைன்னா எங்கள் அம்மா அடின்னு அடிப்பாங்க. உண்மையிலே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன் அப்படி சொல்கிற? தொழுவணும், நோன்பு வைக்கணும், இதுக்கும் மேலே ஒழுக்கமாக இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம்ப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. தொழுகை தான் சொர்க்கத்தின் சாவி. நம்ம எல்லாரும் இறந்தோன்னா எல்லாம் முதல்ல என்னமா கேட்பான்? நீங்களாம் தொழுதிங்களான்னு தான் கேட்பான். பேரு புகழ்லாம் முக்கியம் இல்லை. சரி வாங்கப்பா, எல்லாரும் தொழுவ போகலாம். அல்லாஹ் அக்பர். தொழுகை சொர்க்கத்தின் சாவி. தொழுகை இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. தொழுகைதான் முஸ்லிமின் அடையாளம். காட்சி 4 பேரன் தனது தாத்தாவை உணர்நிலை சரியில்லாத காரணத்தால் காண செல்கின்றான். தாத்தாவாக இம்ரான், பேரனாக சமீர், தாயாக ஆகிஃபா, தந்தையாக அக்ஷித். சமீக் இங்க வா. இந்த வரமா. உன் தாத்தா குணம் சரியா, போய் பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுத்து வந்துடுறியா? சரிம்மா. பத்திரமா போயிட்டு வாப்பா. ஓகேம்மா. தம்பி வாப்பா. வர தாத்தா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு தாத்தா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன்ப்பா. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா. சாப்பிட்டியாப்பா? என்னப்பா, யாரப்பா அடிக்கணும்? தாத்தா நான் கேமில் சொன்ன தாத்தா. ஏன்பா? நான் பயந்து போயிட்டேன்ப்பா. இப்போ உங்களால எனக்கு ஹீரோய்க்கும் மிஸ் ஆகிடுச்சு. உனக்காவது கேமில் தான்ப்பா ஹீரோய்க்கு மிஸ் ஆச்சு. நானா முன்னாடி ஹீரோ மாதிரி இருப்பேன்ப்பா. இப்போ தான் இருக்கேனே. தாத்தா காமெடியெலாம் பண்ணுறீங்க? சரி, அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க தாத்தா. இப்போ தான் தாத்தா ஞாபகம் எடுத்து அம்மா காசு கொடுக்க சொன்னாங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா. என்னப்பா 100 ரூபா தான் தர சொன்னாங்களா? இல்லை தாத்தா, இந்த இருக்கு தாத்தா பேலன்ஸ். இந்தாங்க. சரிப்பா. சரி, அத்தா ஃபோன் போட்டு பேசினாங்களாப்பா? பேசினாங்க தாத்தா. அத்தா சொன்னாங்க தாத்தா வீட்டுக்கு போனோன்னே ஃபோன் அடிச்சுதான்னு சொன்னாங்க. இந்த மேட்சை முடிச்சுட்டு நான் ஃபோன் அடிச்சு தரேன். சரிப்பா. இந்தாங்க தாத்தா, அத்தா பேசுகிறாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, நல்லா இருக்கியா? வணக்கம் தா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன்ப்பா. பையன் வீட்டுக்கு வர சொன்னேன், வந்தானா? எங்கப்பா இது வரைக்கும் எங்கப்பா வந்த உடனே அட்ரா உதறாண்டுச்சு. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வேறு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியாத்தா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இது வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்போம்ப்பா. ஆனால் இந்த தலைவலிக்கு மட்டும் மாத்திரையே கிடைக்க மாட்டேங்குது. என்னத்தா இப்படி சொல்லிட்டீங்க? நான் இங்கே மாத்திரை கிடைக்கான்னு பார்த்துக்கிறேன் தா, உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. சரிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். என்ன தாத்தா ஒரே சோகமாகவே இருக்கீங்க? வாங்க தாத்தா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னப்பா இது கொம்புலாம் முளைக்குது? அது கொம்புலாம் இல்லை தாத்தா, அது ஃபில்டர் தாத்தா. ஃபில்டராப்பா? சரி தாத்தா, போயிட்டு வர. சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
அம்மா இதோ வர சமே. தாத்தா பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்தம்மா. நான் தாத்தாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேம்மா. இங்கே பாருங்கம்மா. இது எப்போ எடுத்த? இப்போதாம்மா எடுத்தேன். தாத்தாக்கு உடம்பு தேவலாமா? என்னது தாத்தாக்கும் உடம்பு தேவலாமா? எனக்கு இப்போதாம்மா தெரியுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் நான் கரெக்டாக காசை மட்டும் கொடுத்துட்டேம்மா. நான் என்ன சமைக்க சொன்னேன்? பணம் கொடுக்கும் போதே தாத்தாக்கு உடம்பு சரியில்லை போய் பார்த்துட்டு வந்தானே சொன்னேன். சாரிம்மா. உடல்நிலை சரியில்லாதவங்களை பார்க்கறது சுண்ணத்து. அந்த நன்மையான செயலை செய்யாமல் வந்துட்டிய சமே. இனிமேல் பண்ணுறேம்மா. இனிமேல் நான் சொல்கிறத ஒழுங்காக கவனி. சரிம்மா. உடல்நிலை சரியில்லாததை சொல்லுவது சுன்னத். நோயால் வரும் ஒவ்வொரு வழிக்கும் மன்னிப்பு உண்டு. அல்லாவிடத்தில் 70,000 மலக்குகள் துவா செய்கின்றனர். நோயாளிகளை நலம் விசாரிப்பது சுன்னத்தாகும். ஒரு முஸ்லிமின் அடையாளம் உடை அல்ல, ஒழுக்கம். ஒரு முஸ்லிமின் அடையாளம் வார்த்தை அல்ல, நடத்தை. ஒரு முஸ்லிமின் அடையாளம் பயம் அல்ல, இறை நம்பிக்கை. அல்லாஹ் உன் உருவத்தை காண மாட்டான், உன் செல்வத்தை காண மாட்டான், உன் இதயத்தையும் உன் செயல்களையும் மட்டுமே காண்கிறான். இதுவே ஒரு முஸ்லிமின் சிறந்த அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.